ஜனாதிபதி ரணிலுக்கான தேர்தல் சின்னம் அறிவிப்பு. யாழ் மந்திரி மனையை புனரமைப்பது தொடர்பில் வடக்கு ஆளுநர் தலைமையில் கலந்துரையாடல். ரணில் தேர்தலில் வெற்றியீட்டினால் நாடு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறும், ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி தெரிவிப்பு. சர்வதேச அரை மரதன் போட்டி கொழும்பில். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தேர்தல் சின்னமாக கேஸ் சிலிண்டர் சின்னத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு வழங்கியுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார், பொதுஜன பெரமுன மொனராகலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் கயாஷான் நவனந்த, திகாமடுல்ல மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஸ்ரீயானி விஜய் விக்ரம, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குணசேகரம் சங்கர், ஐக்கிய மக்கள் முன்னணி கட்சி தலைவர் கலாநிதி ஸ்ரீமஸ்ரீ ஹபு ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சி பிரதிநிதிகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் ஜனாதிபதியின் வெற்றிக்கு அர்ப்பணிப்போடு பணியாற்றுவதாக உறுதியளித்துள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் சட்டநாதர் கோவிலை அண்மித்து அமைந்துள்ள மந்திரி மனையை புனரமைப்பு தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தலைமையில் நடத்தப்பட்டது. வடக்கு மாகாண அவைத்தலைவர் CVK சிவஞானம், வடக்கு மாகாண சுற்றுலா பணியக அதிகாரிகள், யாழ் மாநகர சபை ஆணையாளர், உள்ளூராட்சி திணைக்கள அதிகாரிகள், தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள், மடம் அறக்கட்டளையின் பொறுப்பாளர் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாண ராசதானி காலத்துக்குரியதாக கருதப்படும் மந்திரிமனை பாதுகாக்கப்பட வேண்டிய தொல்பொருள் சின்னமாக 2011ஆம் ஆண்டு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டது. எனினும் மந்திரிமனை அமைந்துள்ள காணி மடம் அறக்கட்டளைக்கு சொந்தமானதாக காணப்படுகிறது. இந்த நிலையில் மந்திரிமனையை புனரமைப்பதற்கு மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன. எனினும் கலந்துரையாடலில் உரிய தீர்மானங்கள் எட்டப்படாமையால் காலதாமதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற இந்த விசேட கலந்துரையாடலின் போது சில விதிமுறைகளுக்குட்பட்டு மந்திரிமனையை புனரமைத்து பாதுகாப்பதற்கு மடம் அறக்கட்டளை பொறுப்பாளர் இணக்கம் தெரிவித்துள்ளார். தொல்பொருள் திணைக்களத்தின் திட்ட முன்மொழிவுக்கு அமைய திணைக்கள மேற்பார்வையோடு அறக்கட்டளை நிதியில் மந்திரி மனையை புனரமைக்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இணக்கப்பாட்டுக்கு அமைய தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்துக்கு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான கோரிக்கை அடங்கிய கடிதம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பிராந்திய தொல்பொருள் திணைக்களத்தின் ஊடாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் ரணில் வெற்றியீட்டினால் நாடு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறும் என ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி சாகல ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கும் போது, ஜனாதிபதி இந்த நாட்டின் 2 வருடங்களாக ஆட்சி செய்த காலப்பகுதியில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்களுக்கு பல நிவாரண சலுகைகளையும் வழங்கியுள்ளார். நாட்டு மக்கள் நெருக்கடி எதிர்கொண்ட போது மக்கள் பண்டிகைகளை கூட கொண்டாட முடியாத நிலையில் இருந்தனர். ஜனாதிபதி இந்த நாட்டை பொறுப்பேற்று வரிசை யுகத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்களின் இயல்பு வாழ்க்கையினை மீட்டுக் கொடுத்துள்ளார். மக்களின் நலன் கருதி 20 லட்சம் குடும்பங்களுக்கு அரிசி நிவாரணத்தையும் வழங்கியிருந்தார். பாடசாலை மாணவர்களின் நலன் தொடர்பாகவும் ஜனாதிபதி அதிக கவனம் செலுத்தியிருந்தார். காணி உரிமையின்றி அவதிப்பட்ட 20 லட்சம் குடும்பங்களுக்கு காணி உரிமையினையும் வழங்கி வருகின்றார். கொழும்பு நகரில் தொடர்மாடி குடியிருப்புகளில் உள்ள 55,000 குடும்பங்களுக்கு காணி உரிமை வழங்கி வருகின்றார். ஜனாதிபதி இந்த நாட்டை பொறுப்பேற்ற நாள் முதல் அபிவிருத்தி தொடர்பிலே சிந்தித்து வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார். 2 வருடங்களுக்குள் நாட்டில் இந்த அளவில் மாற்றங்கள் ஏற்படுத்திய ஜனாதிபதி மேலும் 5 வருடங்களுக்கு இந்த நாட்டை ஆட்சி செய்யும் போது நாடு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றமடையும் என்று சாகல ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்திய கலாசார சங்கத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் செப்டம்பர் 1ஆம் திகதி கொழும்பில் முதல் முறையாக சர்வதேச அரை மரதன் போட்டி நடத்தப்பட உள்ளது. கொழும்பு காலிமுகத்திடலில் செப்டம்பர் 1ஆம் திகதி காலை ஆரம்பித்து அந்த இடத்திலேயே போட்டியை நிறைவு செய்யும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 1400க்கும் அதிகமான போட்டியாளர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக அறிவிக்கும் ஊடக சந்திப்பு நேற்று முன்தினம் கொழும்பில் நடைபெற்றது. இதன் மூலம் விளையாட்டு சுற்றுலாத்துறையில் இலங்கை மேலும் அங்கீகாரத்தை பெறும் என்று இந்திய கலாசார சங்கத்தின் தலைவர் அனிபான் பானர்ஜி குறிப்பிட்டார். 3 பிரிவுகளின் கீழ் நடைபெறும் இந்த போட்டிகளில் காலை 5 மணிக்கு அரை மரதன் 21 கிலோமீட்டர் போட்டியும், காலை 5:30க்கு சேலஞ்சர்ஸ் ரன் 10 கிலோமீட்டர் போட்டியும், காலை 6 மணிக்கு ஃபேமிலி ரன் 5 கிலோமீட்டர் போட்டியும் நடைபெற உள்ளன.